நடிகை குஷ்பு 80ஸ்களில் தமிழ் சினிமாவில் டாப் நாயகியாக வலம் வந்தவர் தான் நம்ம குஷ்பு. மும்பையிலிருந்து தமிழ் தெரியாமல் நடிக்க வந்து நாயகியாக நடிக்க தொடங்கின விரைவிலேயே தமிழையும் கற்றுக்கிட்டாங்க. சொந்த குரலையே டப்பிங் பேசி கலக்கினவர். அழகு, நடிப்பு, நடனம்னு அசத்தினார். பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இயக்குனர் சுந்தர்சியை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்களோட மனதை கொள்ளை கொண்ட குஷ்புவை கொண்டாடுற விதமாக அவருக்கு கோவிலெல்லாம் கட்டினாங்க. அதே போல் குஷ்பு இட்லி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த குஷ்பு இட்லி பெயர் எப்படி உருவானதுங்கிறது குறித்து ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் தர்மத்தின் தலைவன் படத்தில் நடித்தப்போ லைட்மேன்கள் எல்லாரும் வாடா போடான்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்போது குஷ்புவுக்கு அவ்வளவா தமிழும் தெரியாதா. அவங்க பேசுகிறத பார்த்து சாதாரண வார்த்தைன்னு நினச்சி ரஜினியை ஒரு முறை வாடான்னு சொல்லிட்டாராம். உடனே பிரபு அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவர் லைட்மேன்கள் பேசிக்கிறத காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரபு குஷ்புவுக்கு ரஜினியை பார்த்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு எடுத்து சொல்லியிருக்காரு. அதோட குஷ்புவோட கன்னத்தை கிள்ளி நல்லா இட்லி மாதிரி இருக்குன்னு விளையாட்டாக சொல்ல அப்போல இருந்து குஷ்பு இட்லின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். உங்கள் யாருக்கெல்லாம் குஷ்பு இட்லி பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.